ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஓரேசுகி ஸ்பெஷல் எபிசோட் பார்ட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை ஒரு மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது 1 hour போகும். நான் இதை 2 பார்ட்டாக பிரித்து போட்டிருக்கேன். இதில் ஒரு கேம் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களும் பொறுமையாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. அண்ட் இதுதான் இந்த அனிமேவோட கிளைமேக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் இந்த எபிசோட் இருக்கும். வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓரேசுகி ஸ்பெஷல் எபிசோட் பார்ட் 1. போன வருஷம் பேஸ்பால் டோர்னமெண்ட்ல நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்காக ஃப்ரைட் சிக்கனை வச்சுட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எஸ்கியூஸ் மீன் பான்சி கூப்பிடுவோம். நான் பார்த்தா அந்த அழகான பொண்ணு இவா தானே நம்ம ஹீரோ பார்க்குறான். என்ன விஷயம், நான் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணுமா நம்ம ஹீரோ கேட்கவும். எனக்கு அவமெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, தான் வந்துட்டு பேசலான்னு வந்தேன். நான் அவன் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலேன்னு கேட்கவோ இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப அழகா இருக்காளே நம்ம ஹீரோ பார்க்க. நான் ஒன்று சொன்னா கேப்பியா, வெயில் ரொம்பவோ கொளுத்துது, ஒரு கூலான பிளேஸ்ல வெயிட் பண்ணலாம்ல, வேணா என் கூட காஃபி ஷாப் வரியான்னு கேட்கவும். சாரி என்னால முடியாது, நான் ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆல்ரெடி நீங்க பிளான் போட்டீங்களான்னு கேட்கறா. இல்ல நானா தான் இங்க வெயிட் பண்றேன், நான் வெயிட் பண்றது கூட அவனுக்கு தெரியாது, அவன் ரொம்பவோ டிப்ரெஷன்ல இருப்பான். சோ நான் கண்டிப்பா அவன் பக்கம் இருந்தாகணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும். சரியா போய் இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லவும். உண்மையாவா நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு ஸ்கூல்ல அப்படியே ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, சோ நம்ம 2 பேரும் சேர்ந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான மெமரிஸை கிரியேட் பண்ணுவோம்னு வா சொல்லவும். அப்படின்னா நான் உனக்காக அதை பண்றேன், சூப்பரான ஃப்ரெண்ட்ஸையும் ஹாப்பியான மெமரிஸையும் நான் உனக்கு கிரியேட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். நீ சொன்னதை கேட்டு நான் எவ்வளவு ஹாப்பி ஆயிட்டேன் தெரியுமா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு வா போறா. உன் பேரு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போய் நம்ம ஹீரோ சொல்லவும். கண்டிப்பா நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம் அப்படின்னு பான்சி சொல்லிட்டு போயிருப்பா. சரி சன் இப்ப வந்துருவா. நம்ம ஹீரோ சன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ சன்னை காமிக்கிறாங்க. நான் இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர் கிடையாதுன்னு தெரியும், ஆனா என்னோட கதையை கொஞ்ச நேரம் கேட்கறீங்களா, கொஞ்ச நேரம் அப்படின்னு அவன் சொல்றான். சன் வந்து சின்ன பையனா இருக்கும் போதே பேஸ்பால் வேற லெவல்ல விளையாடுறான். அதனால கோச் அவனை ரொம்பவே பாராட்டுறாரு. கோச் இவனை மட்டுமே பாராட்டுறதுனால மத்த பசங்க எல்லாரும் இவனை வெறுக்கிறாங்க. ஓகா நீ சூப்பரா விளையாடுன அப்படின்னு சொல்லி ஷீபா அப்படிங்கிற ஒரு பையன் மட்டும் வந்து சப்போர்ட் பண்றான். யாருமே பேசாத நேரம் இவன் மட்டும் வந்து பேசுறதுனால ஷீபா எனக்கு ஸ்பெஷல் பர்சனா மாறினான்னு சன் நினைக்கிறான். ரேரான ஒரு பேஸ்பால் கீச்சின்னு சன் வச்சிருக்கவும். வா இது சூப்பரா இருக்கு அப்படின்னு ஷீபா பாக்குறான். இப்ப பிராக்டிஸ் முடிஞ்ச எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. சன் பேக்ல இருந்த அந்த கீச்சைனை காணும். ஓகே என்னாச்சுன்னு ஷீபா கேட்கவும். என் கீச்சைனை காணும்னு சொல்லவும். கிரவுண்ட்ல விழுந்திருக்கும், நான் வேணா போய் தேடி பாக்குறேன் ஷீபா போறான். ஏ ஷீபா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஓகா சொல்லவும். எதுக்குப்பா, நம்மளாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட், எதுக்கு தேங்க்ஸ்ன்ட்டு அவன் போறான். ரெஸ்ட் ரூம்ல விழுந்திருக்குமோன்னு சன் தேடி வரும்போது தான் பார்த்தா அவன் எங்க தேடினாலும் அந்த கீச்சைன் கிடைக்காது. நான் அதை எடுத்து வச்சிட்டல. கோச் எப்ப பார்த்தாலும் அவனை மட்டும் பாராட்டிட்டு இருப்பாரான். அப்ப நம்மளாம் என்ன வெத்து வேட்டுங்களா அப்படின்னு சொல்லி ஷீபா பேசுறத கேட்டுட்டு, ஷீபா நான் உன்னை நம்பினேன், நீயும் என்ன வெறுக்கிறல்ல, ஷீபா எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படிதான் நான் அப்ப நினைச்சேன். எனக்கு கோவம் வர்றதை விட பயம்தான் அதிகமா வந்துச்சு, எல்லாரும் இப்படியே என்ன வெறுத்துருவாங்களோன்னு. அதனாலதான் இன்னில இருந்து எல்லாரும் என்ன சன்னு கூப்பிடுங்க, நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஒன்னா சேர்ந்து வின் பண்ணுவோம் அப்படின்னு என்னோட ஃபீலிங்ஸை மறைச்சிட்டு என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் ஒரு ஃபேக்கான ஸ்மைலோடைய எல்லாரும் முன்னாடியும் நடிச்சிட்டு இருந்தேன். யாரும் வெறுக்க கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு சன் சொல்றான். கரண்ட் டைம் லைனை காமிக்கிறாங்க. ஹோச நம்ம ஹீரோ சேலஞ்ச் பண்ண அந்த ரீஜனல் டோர்னமெண்ட் டே வருது. நான் தான் அமட்சியா கிசராகி. போன எபிசோட்ல என்ன நடந்ததுன்னா, பான்சியரோ எதிரி ஹோச நானே லைப்ரரி பிரச்சனைக்கு கூட்டிட்டு வந்தா லைப்ரரி பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, ஆனா ஹோஸ் பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. பான்சிய கேம்ல வச்சு நான் அவனை சேலஞ்ச் பண்ணேன். திடீர்னு பார்த்தா 3 பொண்ணுங்க என்ன லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. இவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஜோரோவான் பதிலுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் 3 பேரும் சொன்னாங்க. இது என்ன புது ட்விஸ்ட்னு யோசிச்சா இன்னொரு ட்விஸ்டையும் வச்சாங்க. ஜோரோவனோட சேலஞ்ச்ல சில புது ரூல்ஸ் கொண்டு வரணும். 6 பொண்ணுங்க இதுல இருக்கோங்கிறதுனால 6 பொண்ணுங்களும் புது ரூல்ஸை கொண்டு வருவோம், இல்லைன்னா நீ சீட்டிங் பண்ணிருவலான்னு சரி சொல்லவும். மத்த பொண்ணுங்களும் ஓகே சொல்றாங்க. அடி பாவிகளா, நீங்களே எனக்கு இப்படி பண்றீங்களே நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரு பொண்ணு ஒரே ஒரு ஹேர் கிளிப்பை மட்டும் தான் கொடுக்க முடியும், எக்ஸ்ட்ராவெல்லாம் ஹேர் கிளிப்பை கொடுக்க கூடாது அப்படின்னு சரி சொல்றா. ஒரு பையன் கிட்ட ஹேர் கிளிப்பை கொடுத்தா முடிவு பண்ணதுதான் திரும்ப கிடைக்காது அப்படின்னு சோகமி சொல்றா. டோர்னமெண்ட்டும் முடிஞ்சு நாங்க 6 பேரும் அந்த கிளிப்பை கொடுத்து முடிச்சிட்டோம்னா கேம் முடிஞ்சது அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. ஜோரோவும் ஹோஸும் ஒரே இடத்துல ஒன்னா இருக்கிற நேரம் தான் அந்த பொண்ணு அவ ஹேர் கிளிப்பை அவ ஆசைப்பட்ட பையன் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஆசனாரோ சொல்றா. ஹேர் கிளிப்பை பொண்ணுங்க கிட்ட இருந்து திருடக்கூடாது, அவங்க விருப்பப்பட்டு கொடுத்தாதான் அது ஏத்துக்கிடப்படும் அப்படின்னு காஸ்மோஸ் சொல்றா. அமெரிக்கா இப்ப நீதான் சொல்லணும்னு சொல்லவும். தோத்து போனவங்க பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பா ஏத்துக்கிடணும் அப்படின்னு பான்சி சொல்லவோ. எல்லா ரூல்ஸுமே எனக்காக மட்டுமே போட்டவர் இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹோசா நம்ம ஹீரோ 2 பேருமே ரோல்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாங்க. ஹிமாவரி கால் பண்ணி நீ பொறுமையா வீட்ல இருந்து கிளம்பு, நாங்க உன்ன வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு தான் சொல்லவும். ஹோசையும் என்னையும் ஒன்னா மீட் பண்ண வச்சு டக்குன்னு அவங்க கிளிப்பை கொடுத்து மேட்சை முடிச்சிடலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு, ஜோரோ எட்ரா ஓட்டத்தை அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா அங்க இருந்து ஓடிட்டான். ஜோரோவை எங்க தேடியோ காணுமே அப்படின்னு அந்த பொண்ணுங்க தேடிட்டு இருக்காங்க. தனித்தனியா பிரிஞ்சு போய் அவங்க தேடலான்னு போறாங்க. நானும் ஹோஸும் மீட் பண்ணாதானே நீங்க யார்கிட்டயாச்சும் கிளிப்பை கொடுக்க முடியும். என் சைடு இருக்கிற பொண்ணுங்களே ஆல்ரெடி அவங்க கிட்ட 3 கொடுத்துட்டாங்க. சோக்குமியும் சரி எப்படியாச்சும் ஹோஸ் கிட்ட கொடுக்காம என்கிட்ட அவங்க கிளிப்பை கொடுக்குற மாதிரி நான் அவங்க மனசை மாத்தணும், ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சா. தம்பி ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் கொடுத்தோம்ல, என் தங்கச்சி கூட போயிட்டு இது எல்லாத்தையும் வித்துட்டு வா அப்படின்னு ஸ்டேடியம்ல நம்ம ஹீரோவை சேல்ஸ் பண்ண அனுப்பி விட்டுருந்தாங்க. இது நியாயமே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். காசமா இருக்கணுங்கிறதுக்காக தான் சன்னுங்கிற நேமையை நான் செலக்ட் பண்ணேன். ஈவன் மிடில் ஸ்கூல்லையும் நான் அப்படிதான் நடந்துக்கிட்டேன். நீ எந்த கிளப்ல ஜாயின் பண்ண போற நம்ம ஹீரோ கேட்கப்போ பேஸ்பால் டீம்ல தான் அப்படின்னு அவன் சொல்றான். குட் மார்னிங் அப்படின்னு ஹீமாவரி வந்து அடிக்கவும். அடிப்பாவி அது வலிக்குது ஒன்னும் இல்ல. ஹீமாவரி குட் மார்னிங் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்றான். ஹீமாவரி மேல கோவம் வந்தாலும் அதை மறைச்சிட்டு இவன் ஸ்மைல் பண்றான். மத்தவங்களுக்கு இவன் பிடிக்கணுங்கிறதுக்காக ட்ரூ
ஃபீலிங்ஸ் வெளிக்காட்டிக்கிட மாட்டேங்கிறான். இவன் நம்மளே மாதிரியே இருக்கானேன்னு சன் யோசிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்பா, என்னோட பேரு டாயாவோகா சன்னன் கூப்பிடுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். நானும் அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கேன் ஹீமா வரி சொல்றா. இப்படிதான் ஜோராவும் நானும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம், அவனும் என்ன மாதிரி தான் நினைச்சேன் அப்படின்னு சன் நினைக்கிறான். இப்ப சன் டோர்னமெண்ட்க்கு போவோமே, சன் கேமை வின் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை சுத்தி வளைக்கிறாங்க. அவங்க யாருமே வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லைப்ரரியில இருக்கிறவங்க யாரும் வரலையேன்னு சன் வருத்தப்படுறான். இப்போ போல நான் பாப்புலரா தான் இருக்கிறேன் அப்படின்னு சன் யோசிச்சுட்டு இருக்கவும், விளையாடும் போது டீகிரேட் ஆகாம இருக்க தண்ணி குடிங்க அப்படின்னு ஒரு பாட்டில் யாரோ கொடுத்துட்டு போறாங்க. டான் பப்போ தான் பேஸ்பால் டீம் மேனேஜருங்கிறதுனால அவளும் வந்திருக்கா. எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்த அந்த ஷீபா இப்பவும் சன் கூட தான் இருக்கான். சன் வழக்கம் போல ஃபீலிங்ஸை வெளிக்கிட்டுக்கிட்டோம், நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்றான். ஜோரா அண்ட் ஹோஸுக்கு இருக்கிற அந்த கேமோட ரூல்ஸ் பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒவ்வொரு பொண்ணுங்க கிட்டயோ ஒரு ஹேர் கிளிப் இருக்கும். பான்சி கூட எந்த பையன் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பையன் கிட்ட அவங்க அந்த கொடுக்கலாம். யார்கிட்ட அதிக ஹேர் கிளிப் இருக்கோ அவங்க தான் வின்னர். பேஸ்பால் டோர்னமெண்ட் முடியும் போது நம்ம ஹீரோ ஸ்கூல் வின் பண்ணா நம்ம ஹீரோக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹேர் கிளிப்பும், ஹோஸ் ஸ்கூல் வின் பண்ணா அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹேர் கிளிப்பும் கிடைக்கும். ஒரு பொண்ணால ஒரே ஒரு ஹேர் கிளிப்பை மட்டும் தான் ஒரு பையன் கிட்ட கொடுக்க முடியும். ஒரு தடவை கொடுத்துட்டா அதை திரும்ப வாங்க முடியாது. டோர்னமெண்ட் முடிஞ்சு 6 பொண்ணுங்களும் அவங்க கிளிப்பை கொடுத்தாங்கன்னா இந்த சேலஞ்சும் முடிவுக்கு வந்துடும். ஜோராவோ ஹோஸோ ஒன்னா இருக்கும்போது மட்டும்தான் அவங்க கிட்ட ஹேர் கிளிப்பை கொடுக்கணும். ஹேர் கிளிப்பை பொண்ணுங்க கிட்ட இருந்து திருடக்கூடாது. தோத்து போனவங்க கண்டிப்பா பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கணும். கரண்ட் சிச்சுவேஷன்ல ஹோஸ் கிட்ட 3 ஹேர் கிளிப்பும் நம்ம ஹீரோ கிட்ட 0 ஹேர் கிளிப்பும் இருக்கு. யார் தோத்து போறாங்களோ அவங்க பான்சி பக்கமே வரக்கூடாது, அவகிட்ட பேசவே கூடாது. இதுதான் அந்த சேலஞ்ச். சரி, இப்போ ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இங்க டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பாடா, ஒரு வழியா நான் எல்லா ஃபுட்டையும் வித்து முடிச்சிட்டேன். பான்சி இந்த தான் இருக்கா, அவளை போய் நான் ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு, பான்சி உன் ஹேர் கிளிப்பை என்கிட்ட தருவியா நம்ம ஹீரோ கேட்கவும், இன்னைக்கு உனக்கு ஒரே பிரச்சனை தான் போல, சரி என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற ஜோரோ அப்படின்னு பான்சி கேட்கவும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான். நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் வா சொல்லவும் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம யோசிச்சுட்டு இருக்கவும் டைம் முடிஞ்சது. அங்க பரன் காமிக்கிறா, ஹோஸ் அங்க வந்துட்டான். சாரி நம்ம ஹீரோ சொல்லவும் எதுக்குன்னு வா கேட்கறா, அதுக்கு இப்ப என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இப்போ ஹோஸ் போயிட்டு பான்சியா கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறான். அந்த 2 பொண்ணுங்களை நான் எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா, நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு ஒரு பொண்ணு அழுதுட்டு போ, இதுக்கெல்லாம் டைம் இல்லையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்களே நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோவும் வர வழி இல்லாம அவளுக்கு ஹெல்ப் பண்றான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒருத்தி வந்து கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட எதையோ சொல்றான், ஒரு தொலைஞ்சு போன பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளவு நல்லவனா இருக்கேன், சரி அவளோட அந்த ஹேர் கிளிப் என்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சரி சொல்றா. அங்க பாரு, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, நல்லா தெளிவா யோசி. ஒருவேளை ஹோஸ் வின் பண்ணாலுமே பான்சிக்கு அவனை சுத்தமா பிடிக்காது, கண்டிப்பா அவங்க ஒண்ணு சேர போறது இல்ல. சோ ஹோஸ் இதுல வின் பண்ணாலும் வேஸ்ட் தான். சோ ஹேர் கிளிப் என்கிட்ட கூட நம்ம ஹீரோ கேட்கறான். அவளுக்கு கொடுக்குற மாதிரி வரா, பார்த்தா கையில ஒண்ணுமே இல்ல. நாங்க எப்படியாச்சும் அவனை ஒண்ணு சேர்த்துக்கிடுவோம், நீ கவலைப்பட தேவையில்ல, நான் இப்பவே ஹோஸ்க்கு கால் பண்ணி வர சொல்றேன், நீ அவனை ஒரே இடத்துல இருந்தாதான் ஹோஸ் கிட்ட என்னால கிளிப்பா கொடுக்க முடியும் அப்படின்னு சரி சொல்லவும், என்ன மன்னிச்சிட்டு நம்ம ஹீரோ அவளை தப்பான இடத்துல கை வைக்கிறான். அவ அடிக்கவும் நம்ம ஹீரோ பறந்து போய் டஸ்ட்பின் மேல விழலாம். என் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த கேன்ல நான் கீழே விழுந்துட்டேன்னு பொண்ணுங்க பார்க்கவும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சரி அதை எடுத்து வச்சுட்டு இருக்கா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஓடிடுதான். எமர்ஜென்சிங்கிறதுனால தான் நான் அப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு, டைம் இருந்தா நான் போய் சன்னை சேர பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போக போனா ஒன்னதான் தேடிட்டு இருந்த ஜொரான் ஹோஸ் அந்த இடத்துக்கு வந்துருதான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஹோஸ் கேட்கவும், ஒன்னும் பண்ணல சும்மா தான் அந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சுமரேக்கோ கிட்ட அவ ஹேர் கிளிப்பை தர சொல்லி கேட்டியா அப்படின்னு ஹோஸ் கேட்கவும், அதை நான் ஏன் வாண்ட சொல்லணும் நம்ம ஹீரோ கேட்கறான். நான் இப்பதான் போய் அவகிட்ட கேட்டேன், கண்டிப்பா நான் தான் வின் பண்ண போறேன், நம்ம ஒரே இடத்துல ஒன்னா இருக்கோம், இரு இப்பவே எல்லாரையும் வர சொல்றேன் நம்ம போன் பண்ண போகவும், அட இங்க சிக்னல் இல்லையே அப்படின்னு சொல்லி ஹோஸ் இப்ப மேல போறான். முட்டா பைய அப்படியே என்ன விட்டுட்டு போயிட்டா, இதுதான் சான்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடிடுதான். அப்ப காஸ்மோஸ் கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது. இவ எதுக்கு கூப்பிடுறான் நம்ம ஹீரோ அப்ப போன் அட்டன் பண்ணா, லார்ட் ஜோரோ ஒரு எமர்ஜென்சி, சோ சீக்கிரமா நீங்க எங்க இருந்தாலும் நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு வா சொல்லவும், இவ சாம்ராய் மோட்ல பேசுறனாலே பதட்டத்துல இருக்கான்னு தெரியுது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நான் ஏதோ கேட் 5 கிட்ட வர நம்ம ஹீரோ காலை கட் பண்ணிட்டு, என்ன பிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, அட இந்த இடத்துல என் போன்ல சிக்னல் இருக்கேன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என் வீட்டு சாவியை தொலைச்சிட்டே யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எங்க பேஸ்பால் டோர்னமெண்ட் சூப்பரா தான் போயிட்டு இருக்கு, 2 டீமுமே இன்னும் ஒரு ஸ்கோர் கூட எடுக்கல. எப்பவும் எனக்காக கத்திட்டு இருக்கிற அந்த ஜோரோட வாய்ஸ் இன்னைக்கு கேட்கல, ஏதோ ஒரு முட்டாள்தனமான சேலஞ்சுக்காக அவனும் இன்னைக்கு போராடிட்டு இருக்கான். நாங்க 2 பேரும் இன்னைக்கு இதுல ஜெயிக்கணும்னு சன் நினைக்கிறான். இந்த ஷீபா ஹோம் ரன் அடிக்க ட்ரை பண்ணி பால மிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஷீபா இப்படி பண்ணாத நம்ம அவுட் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி சன் நினைக்கிறான். சன் நினைச்ச மாதிரியே ஷீபா அவுட் ஆயிட்டான். என்ன பாக்குற அப்படின்னு ஷீபா கேட்கவும், உன் பெஸ்ட் நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சன் ஸ்மைல் பண்றான். சசங்க்வா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம்ம ஹீரோ அந்த பொண்ணு சாவியை கண்டுபிடிச்சு கொடுக்குறான். ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ஒன்னும் இதை உனக்காக பண்ணல, ஐயோ என்ன என்னெல்லாம் பேச வைக்கிறடா நான் கேட்கறேன், நீயா தானே இதை பேசணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் ஹெல்ப் பண்ணதுக்கு பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு வா சொல்லவோ பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். சசங்க்வாவும் ஹாப்பி ஆகுறா. சரி நான் போய் மேட்ச் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட வா கிளம்புறா. சாவியை ஒரு பொண்ணுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன், என் நல்ல மனசு பார்த்து சோக்குமி அவ ஹேர் கிளிப்பை கொடுத்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவோ, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சோக்குமி சொல்றா. ஜோரோ ஒன்னால எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிருந்தாங்க. சோக்குமி நீ இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணா ஹோஸ் கூட நீ சேரதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஒன்னும் தேவையில்ல அப்படின்னு வா சொல்றா. ஏன் தான் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என் ஹேர்
கிளிப்பை கண்டிப்பா நான் ஓன்ட்ட கொடுக்க மாட்டேன், ஹோஸ்ட்டை தான் கொடுப்பேன் அப்படின்னு வா சொல்றா. ஹோசுமே இப்போ இங்க வந்துருதான். நீங்க 2 பேரும் இப்போ ஒரே இடத்துல இருக்கீங்க, ஒரு வழியா இதுக்கு ஒரு முடிவு வரப்போதுன்னு ஹீமாவரி சொல்றா. ஜோரோ ஃபைனல் ஜட்மெண்ட்க்கு முன்னாடி உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா அப்படின்னு ஹோஸ் கூப்பிடுறான். இப்போ சன்னை காமிக்கிறாங்க. இன்னும் யாருமே ஒரு ஸ்கோர் கூட எடுக்கல. மிடில் ஸ்கூல்ல நாங்க எல்லாம் ரொம்பவே ஜாலியா இருந்தோம். எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் நான் முக்கியமா ஜாலியா இருக்க காரணம் ஜோரோ தான். ஆனா என்னோட தப்பு அப்ப நான் ரியலைஸ் பண்ணல அப்படின்னு ஓகா நினைக்கிறான். இப்போ கூட ஓகா தான் பேஸ்பால்ல பெரிய இவன் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஷீபா கடுப்புல பேசிட்டு இருக்கான். சன்னும் ஓரமா ஒளிஞ்சிருந்தா அவன் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். எலிமெண்டரி ஸ்கூல்லயே கோச் அவனை தான் ரொம்ப பாராட்டுவாரு. அந்த ஓகா அதுல திறமையோட பிறந்திருக்கான். அவன் ஒரு அப்படின்னு ஷீபா தப்பான வார்த்தையை விடுவோம். என்னடா சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். ஜோரா அந்த மாதிரி வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மத்தவங்களுக்கு அவனை பிடிக்கணுங்கிறதுக்காக ஃபீலிங்ஸை மறைச்சு மத்தவங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கிடுவான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ஜோரா அன்னைக்கு எனக்காக சண்டை போட்டான். ஓகாவை பத்தி நீ எப்படி அந்த வார்த்தையை விடலாம்? ஒவ்வொரு நாளும் அவன் இதுக்காக கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கிறான். சீனியர் கிட்ட கூட ட்ரைனிங் எடுத்துருக்கான்னு சொல்லுவோம். இதுவே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். சீனியர்ஸ் கூட அவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்களான்னு கேட்கவும் ஓகா உன்னையும் சேர்த்து தானே ட்ரெயின் பண்ண கூப்பிட்டேன் அப்படின்னு ஷீபாவோட சட்டையை நம்ம ஹீரோ பிடிச்சு பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்த்து நீ எப்படி அப்படி சொல்லலாம்னு கேட்கவோ சரி நான் தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சிரு அப்படின்ட்டு ஷீபா அங்க இருந்து ஓடிடுதான். ஐயோ நான் ஏன் எப்படி நடந்துக்கிட்டேன், என்னோட இந்த சைடை எனக்கே பிடிக்கல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறான். அதனால் ஜோரா என்ன மாதிரி நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அவன் உண்மையான ஃபீலிங்ஸ் அவன் மறைக்கிறது. அவனை சுத்தி இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னா அவங்கள அவன் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு சன் நினைக்கிறான். முட்டா பைய தடியா கூட்டிட்டு வந்திருக்கான். டைம் பார்த்து எஸ்கேப் ஆயிரணும்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். பனிஷ்மெண்ட்ல நான் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹோஸ்ட் சொல்லவும் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம ஹீரோ கேட்கறான். இங்க பேஸ்பால் டோர்னமெண்ட் நமக்கு காமிக்கிறாங்க. நான் ஒன்னும் ஜோரா கிடையாது, என்னால ஜோராபாவும் ஆக முடியாது அப்படின்னு இப்ப சன் வந்து பாலை பிச் பண்றான். கை ஸ்லிப் ஆகவும் பேட்டரும் பாலை அடிச்சிருதான். பாலை ஒருத்த பிடிக்க போகவும் பாலை பிடிக்காத அப்படின்னு ஷீபாவும் சன்னும் ஒரே நேரத்துல சொல்றாங்க. அவனும் பாலை பிடிக்காததுனால பேட்டர் அவுட் ஆயிருந்தான். ஷீபா நீ அப்படின்னு சொல்லி சன் அவனை ஆச்சரியத்தோட பாக்குறான். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம ஹீரோ கேட்கவும் தோத்து போறவங்க சுமரேக்காவை பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது இல்ல, அதை கொஞ்சம் மாத்துவோம். தோத்து போறவங்க சுமரேக்கோ கூட மட்டும் இல்ல சுமரேக்கோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ பேசவோ கூடாது பார்க்கவோ கூடாது, நீ எல்லாத்தையுமே இழக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹோஸ் வந்து வில்லத்தனமா சொல்றான். யாரா நீ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இதோட பார்ட் 1 முடிச்சுக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்ட் 2 பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.